ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். மேலே உள்ள தொலியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை கட் பண்ணி வெளியவே வச்சுட்டோன்னா உருளைக்கிழங்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்கிடுவோம். ஒரு கடாயில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே சேர்த்து வேக விட்டுக்கிடுவோம். ஃபுல்லாக பாயில் ஆகணும்னு தேவையில்லை. ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை வடிகட்டி எடுத்துக்கிடலாம். அதிகமாக வேக விட்டுட்டோன்னா கிறிஸ்பியாக வராது. நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒரு காட்டன் துணியில் போட்டு காய வச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கோட 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பில் கடாய் வச்சு கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக உள்ளே சேர்த்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பவுலில் மாற்றிக்கலாம். இந்த டைமில் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளுக்கு வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம டிகே ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.